வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தம் 4வது நாள். இன்றைக்கி அதிகாலையில் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேங்க. எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி வந்து தலைக்கு குளித்தேங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, ஸோ தலையை அலசிட்டு அப்படியே வாசல் தொளிச்சிட்டு இன்றைக்கி வந்து இந்த செவ்வாய் வெள்ளி வந்து பொதுவாகவே நம்ம வாசலில் வந்து வெறும் தண்ணி தொளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதனால் மஞ்சள் தண்ணி தொளிக்கலான்னு மஞ்சள் கரைச்சேங்க. அதில் ஒரு ஏலக்காவும் 2 கல் உப்பும் போட்டு அப்படியே வாசலை தொளிச்சிட்டு அப்படியே கோலம் போட ஆரம்பிச்சிட்டேங்க. நல்ல குளிர். ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நேத்திக்கு வந்து பூஜை சாமான் எல்லாமே சுத்தமாக நைட்டு விளக்கி வச்சுட்டேங்க. ஸோ ஏன்னா நம்ம வாரத்தில் ஒரு நாள் பூஜை சாமானை கழுவுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம அந்த பூஜை ரூமில் வந்து சாமி படங்களுக்கெல்லாம் பூவெல்லாம் போடுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் போடும்போது எல்லாமே வாடும்போது சில பூ வந்து இந்த விளக்கில் அதிலலாம் சைடில் ஒட்டிகிட்ருக்கும். ஸோ அது வந்து நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுனால நான் நேற்றுக்கே பூஜை சாமான் எல்லாம் சுத்தமாக விளக்கி வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்னையிலேருந்து வாரம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து உப்பு இல்லாத சாப்பாடு வந்து சாப்பிட போகிறேங்க. இந்த விரதத்தை வந்து முருகப்பெருமானுடைய அருளால் தான் என்னால் கடைப்பிடிக்க முடியும். ஸோ என் லைஃப் லாங்காக நான் வந்து இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு நான் மனசார வேண்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்து கோலம் போட்டு முடிச்சாச்சு. இப்போது தட்டுக்கும் விளக்குக்கும் வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சிடலாம். வீட்டில் வந்து எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. நான் எப்பயுமே காலையில் பிரம்ம தீபம் ஏற்றும் போது யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எல்லோரும் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மெதுவாக தான் நடப்பேன், மெதுவாக தான் வேலைகளை வந்து செய்வேன். ஸோ இப்போ வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சாச்சு. நான் வந்து 3 நாளாக நெய் தீபம் போட்டுட்ருந்தேன் இல்லையா, ஸோ நெய்யை வந்து எல்லாமே மாற்றிட்டு இப்போ வந்து புதுசாக எண்ணெயும் புதுசாக திரியும் வந்து போட்டிருக்கேன். நம்ம எப்போல்லாம் விளக்கு வந்து சுத்தம் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம புது திரி புது எண்ணெய் போடுறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இப்போ வந்து பிரம்ம தீபம் ஏற்றியாச்சு. இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைமிங்கு, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும். என்னோடய லைஃப்பில் பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தை நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறீங்க, யாரெல்லாம் பிரம்மதேவரை வழிபாடு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிரம்ம முகூர்த்தம் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு வந்து பதில் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இனி ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.